ஆகேஷ் தமிழன் சொல்லக்கூடிய நான் உங்களுக்கு வினோத். இந்த காலம் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இயற்கை முறையில் எந்த நோயுமே வராமல் இருக்க என்ன செய்வதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நம்ம நண்பர் வந்து பர்சனலாக வாட்ஸ்அப்பில் வந்து ஃபோன் அடிச்சு கேட்டு இதுமாரி நான் கிராமத்தில் இருக்கேன், எனக்கு பார்த்திங்கன்னா மெடிக்கல் போகிறது கஷ்டம், அப்படி அங்கே போயிட்டு வாங்கினா அந்த மருந்து வந்து இருக்க மாட்டேங்குது, அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன், இயற்கை முறையில் அதை சரி செய்ய முடியாதா, எந்த நோயும் வராமல் இருக்க என்ன தான் செய்வதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தது. அது அவருக்கோசம் இந்த பதிவு. அதாவது நம்ம எந்த நோயுமே வராமல் இருக்கணும்னா நான் சொல்கிற மருந்தை மாதத்துக்கு 3 டைம் நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும். உங்களுக்கு வந்து இந்த வெள்ளை கழிச்சி நோய், சுக்கா நோய், அதாவது நம்ம கோழிகளிலிருந்து இந்த சொட்டு மருந்து போடுறது, ஆர்பிகே தடுப்பூசி, எந்த நோயுமே வராது. அதாவது நான் சொல்கிற மெடிசன் மட்டும் நீங்கள் தொடர்ந்து மாதத்தில் 3 டைம் வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு வந்து எந்த நோயுமே வராது. அதுக்கு முன்னாடி புதுசாக யாரும் வியூஸ் யாரும் பார்க்குற மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே ஆன்லைன் பட்டன் அதையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உனக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல் பல வீடியோக்கள் போட்டிருக்கோம், அதையும் போயிட்டு பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்து தான் உங்களுக்கு வந்து நான் எந்தெந்த மூலிகை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து நான் எந்த விலங்கையும் துன்புறுத்துறதில்லை, யாருக்கு எந்த யார் மனசையும் கஷ்டப்படுத்தலை, என்னோடய சொந்த கருத்தை மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் போடுறேன். வாங்க ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான மூலிகை பொருள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்து தான் நான் என்னென்ன மூலிகை சேர்க்குறேன்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நான் பப்பாளி இலை எடுத்துக்கிட்டேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா வேப்பிலை எடுத்துக்கிட்டேன். மூணாவது பார்த்திங்கன்னா தும்பச்செடி எடுத்துக்கிட்டேன். தும்பச்செடி பார்த்தாலே தெரியாது, வெள்ளை பூ இருக்கும், நம்ம சின்ன வயசில் வந்து தேன் உறிஞ்சி சாப்பிட்ருப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா கீழாநெல்லி உங்களுக்கு வேரோட கிடைச்சா எடுத்துக்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குப்பைமேனி கீரை. இதை வந்து எல்லா ஊர்லேயுமே எல்லா வீட்லையுமே கிடைக்கிற ஒரு மெயின் பொருள் அது குப்பைமேனி கீரை. அடுத்து பார்த்திங்கன்னா துளசி. அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கற்பூரவள்ளி தலைன்னு சொல்லுவோம், அது எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம தண்ணியில் வந்து நல்லா அலசி எடுத்துக்கலாம். இதை வந்து மாதத்தில் 3 டைம் வந்து கோழிகளுக்கு கொடுக்கணும். இது வந்து பெரிய கோழிகளுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணும், சின்ன கோழிகளுக்கு எந்த அளவுக்கு கொடுக்கணுன்ட்டு ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்தா தான் நான் அதை வந்து எப்படி அரைக்கிறேன், என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு புரியும். இது மட்டும் இல்லாமல் இது கூட இன்னும் சேர்க்கணும், அதையும் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா வந்து நீங்கள் அலசி எடுத்துக்கணும். ஒரு 3 டைம் 4 டைம் அலசிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கீழே இருந்து தானே பிடிங்கிட்டு வரோம், அது வந்து என்ன பாக்டீரியா இருக்கும், சரிங்களா? அதனால் நீங்கள் தனித்தனியாக கொட்டி அலசிக்கங்க, இல்லை ஒன்றாவும் கொட்டி அலசிக்கங்க, சரிங்களா? நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றா கொட்டி அலசிட்டு அதுக்கப்புறம் இந்த கற்பூரவள்ளி தழை மட்டும் அது அப்படியே கையில் கசனோடனே கசிங்கிடும். அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து தனியாக கொட்டி அலசி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா தண்ணியிலே பாதி கசிங்க போய்டும். வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரி இருந்தாலும் செய்தால், அதில் போட்டு அரைக்கிற மாதிரி இருந்தாலும் செய்தால் அது சீக்கிரம் கொஞ்சம் மையாது. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே பிச்சு போட்டாலும் சரி தான், இலையை மட்டும் பிச்சு போட்டாலும் சரி தான், இல்லை கத்திரிக்கோல் வச்சு நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் சரி தான். நீங்கள் வந்து எல்லா மூலிகையும் வந்து கட் பண்ணிக்கிங்க. நல்லா கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து அது சீக்கிரம் வந்து மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சுலபமாக இருக்கும், சரிங்களா? இது மாதிரி நம்ம பல்வேறு வீடியோக்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் அதையும் போய்ட்டு பார்க்கலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கமெண்டில் இந்த வீடியோ பார்த்துட்டு எந்த மாதிரி இருக்குது நீங்கள் அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்டில் வந்து தெரிவிங்க. அப்போ தான் வந்து நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டு பண்ணியிருக்காங்க, இல்லை உங்களுக்கு வேறுனா ஃபால்ட் இருக்குது, அப்படி உங்கள் கோழிக்கு என்ன இந்த பிரச்சனை இருக்கிறான்னு சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் மெடிசன் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் போட்டு, சரிங்களா? பார்த்திங்கன்னா பாதி வந்து மஞ்சிடுச்சு, நல்லா பார்த்திங்கன்னு தெரியும். இதில் வந்து தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க, ஏன்னா மையாது, அதனால் சரி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தலையை மட்டும் போட்டு தண்ணி லைட்டாக ஊற்றினா கூட அது மையாது, அது திருப்பி விடணும், திறந்து மிக்சியை ஆஃப் பண்ணிட்டு திறந்து விடணும், சரிங்களா? அதனால் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி அரைச்சிங்க. அடுத்து வந்து என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் நீங்கள் வந்து கோழி கொஞ்சம் அதிகமாக வச்சுற மாதிரி இருந்தால் அதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் லைட்டாக அதிகமாக சேர்த்து அந்த சாரை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கங்க, வடிகட்டணும் முதல்ல, சரிங்களா? இதை வந்து நீங்கள் வந்து இதை வந்து அப்படியேவும் கொடுக்கலாம். நம்ம வந்து இதை வடிகட்டி எதனால் கொடுக்குறோன்ட்டு பார்த்துடலாம் வாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி, அதாவது இந்த கூழு குடிச்சிருப்போம் பார்த்தீங்களா, அந்த பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டி மாரி ஆக்கிக்கணும். அந்த பதத்துக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் வடிகட்டினீங்கன்னா அழகாக நீட்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு அந்த சாரெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இதான் மெயின் மேட்ரு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கங்க, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு பூண்டு, இதுதான் மெயின் மேட்ரு அதில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம், இதுவும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கங்க.
நீங்கள் எதாவது இடித்து அரைக்கிறது இருந்தாலும் சரி தான், அப்படியே போட்டு அரைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி தான். நம்ம மிக்சியில் தானே போட்டு அரைக்கிறோம், அது வந்து சீக்கிரமாகவே மஞ்சிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சின்ன கரண்டியே இருக்கும், நான் அத்தனை கரண்டி போட்ட மாரி உங்களுக்கு தெரியும் வீடியோவில், அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கங்க. இது என்னன்னு தெரியும் உங்களுக்கு, மிளகு, இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெந்தயம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டப்பாவில் இல்லை, நான் அரைக்க சொல்ல போட்டு வெந்தயம் பேப்பரில் இருக்குது, நான் அதை வீடியோ எடுத்துகிட்டு அதை வந்து பிரிக்க முடியல, அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், அதாவது நீங்கள் குங்கு மஞ்சள்னு சொல்லுவாங்க, அந்த கிழங்கு வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க. கடையில் வாங்க மஞ்சளை வந்து நீங்கள் வாங்காத தயவு செஞ்சு, ஏன்னா அது வந்து நிறைய கலப்படம் இருக்குது சரிங்களா. அதனால் நீங்கள் தனியாக வந்து அரைச்சி அந்த மஞ்சளை அரைச்சி வச்சுக்கோங்க நீங்கள் கோழிகளுக்கு. இப்போ நம்ம அந்த மசாலா ரெடி பண்ணோம் பார்த்திங்களா, அதையும் வடிகட்டி அதை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அந்த சாறு நம்ம ஆல்ரெடி புழிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த சாறில் வந்து நம்ம அதை விடணும். அதை வந்து நல்லா கையில் அப்படியே கசக்கி அந்த வடிகட்டில் போட்டு வடிகட்டினாலே போதும், அந்த சாறு பூரா அதில் இறங்கிடும் சரிங்களா. இதை வந்து நீங்கள் வந்து அப்படியேவும் கொடுக்கலாம் கோழிகளுக்கு. அப்படியே கொடுத்தனா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கொடுத்தனா கொஞ்சம் லேட்டாகும்னா அந்த மெடிசேஷன் ஃபுல்லாக உள்ளே போயிட்டு வேலை செய்கிறதுக்கு, அது செரிமானம் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் எடுக்குன்னு வச்சுங்களேன். நம்ம இந்த மாதிரி கொடுக்கறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உடனே ரிசல்ட் தரும் நம்மளுக்கு சரிங்களா. அதனால தான் நம்ம வந்து இந்த மெத்தடை ட்ரை பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சாறு நம்மளுக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு அரை லிட்டரு மேலே நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சு இப்போ 2 போட்டு ஆட் பண்ணி வச்சு இப்போ தான் நம்ம இது கோழி கொடுக்கணும். எந்த அளவுக்கு கொடுக்கலான்னு பார்த்துலாம். இப்போ வந்து நம்ம வந்து கோழி குஞ்சுகளுக்கும் சரி தான், பெரிய கோழிகளுக்கும் சரி தான். இது வந்து பெரிய கோழிகளாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த 5 ml சிரிஞ்சில் வந்து ஒரு 3 சிரிஞ்சு கூட கொடுக்கலாம். ஃபுல்லாகவே இழுத்து 3 சிரிஞ்சு கூட கொடுக்கலாம். அந்த அலாரமாக 3 கொடுக்கலாம், இல்லை 4 கூட கொடுக்கலாம். இப்போ சின்ன கோழி குஞ்சாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பொரிச்சு ஒரு வாரம் தான் ஆகுது, இல்லை ஒரு 15 நாள் தான் ஆகுதுன்னா பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நாள் ஆகுதுன்னா ஒரு 6 சுட்டு கொடுக்கலாம். இல்லை 1 மாதம் ஆச்சுன்னா நீங்கள் அந்த ஒரு 4 ml கொடுக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கேஜி கணக்கில் வந்தால் நீங்கள் ஒரு சிரிஞ்சு ஃபுல்லாகவே 5 ml சிரிஞ்சில் தான் கொடுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கரெக்டாக பொரிச்சு ஒரு 15 நாள் தான் இருக்குது அந்த கோழி குஞ்சு. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 இல்லை 7 சுட்டு கொடுக்குறேன் சரிங்களா. இதை நீங்கள் கோழி குஞ்சில் பொறுத்தளவுக்கு நீங்கள் 6-7 சுட்டு கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே இல்லை இதுக்கு. நம்ம வந்து ஃபுல்லாகவே மூலிகை பொருள் தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா. இந்த சாறு மூலிமா கொடுக்கறதுனால அந்த மருந்து போயிட்டு சீக்கிரமாக குயிக்காக வேலை செய்யும் கோழி குஞ்சுகளுக்கு. செய்தான் கோழி குஞ்சுகளுக்கு நம்ம வந்து சின்ன உருண்டையாக வந்து உருட்டி போட முடியாது சரிங்களா. நம்ம பெரிய சேவலில் இருக்க கூட நம்ம பண்ணிடலாம், அப்படியே உருட்டி பெரிய உருண்டையாக விட்டு சேவலுக்கு போட்டுடலாம். ஆனால் இளம் குஞ்சுகளுக்கு கொடுக்கும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, முழுங்க முடியாது. அதனால் நம்ம இந்த சாரை வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, அதாவது நம்ம இந்த வெள்ளைக்கழிச்சல் நோய் வரதில்லை, ஆர்டிவிகே ஊசி நம்ம போட தேவையில்லை. அதாவது நம்ம இங்கிலீஷ் மெடிசன் என்னென்னா கோழிகளுக்கு இந்த எதனா நோய் வந்துடும் அது வந்துடும்ன்ட்டு போடுற மெடிசன் எதுவுமே தேவையில்லை. நம்ம வந்து இதை மாதத்தில் 3 டைம் பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கோழிகளுக்கு இருந்தே வரும், எந்த நோயுமே வராது. கம்பல்சரி நான் சொல்கிறது நீங்கள் இதை மட்டும் பயன்படுத்திட்டு வந்தாலே போதும் சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சேவலுக்கும் கொடுக்குறோம். நான் அந்த வச்சுக்கிறதுனால அதில் நான் சின்ன சிரிஞ்சு தான் அதனால பார்த்திங்கன்னா ஒரு 5 கொடுப்பேன் நான். ஏன்னா அது வந்து சின்னதாக தான் இருக்கும். வீடியோவில் பார்க்குறது ஒன்றா பெருசாக இருக்குமே தெரியல. அதில் நான் 5 இது சேவலுக்கு கொடுப்பேன். நான் வந்து எல்லா சேவலுக்கும் கொடுக்குறது வந்து வீடியோ காமிக்க மாட்டேன். நான் எல்லா சேவலுக்கும் கொடுத்த மீதி என்ன பண்ணுதுன்னா, இந்தமாதிரி தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை வந்து கோழிகளுக்கு வந்து அப்படியே அந்த கோழிகள் தண்ணி வைப்போம் பார்த்திங்களா, அந்த தண்ணியிலையும் ஊற்றி விடலாம். அப்படி இல்லைன்னா யாருன்னா கேட்டாங்கன்னா பக்கத்தில் கோழிகள்லாம் அவங்ககிட்டையும் கொடுக்கலாம். அப்படியும் இல்லைன்னா அதை நம்ம எல்லா கோழிக்கும் கொடுத்துட்டேன், மருந்து இல்லைன்னா கூட என்ன பண்ணுறதுன்னா, நம்ம ஆல்ரெடி வடிகட்டி வச்சுருப்போம் பார்த்திங்களா, இந்த 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 இலையெல்லாம் கச்சால் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, எல்லாம் இந்த சக்கையை வந்து என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா, இதுலேயும் சாறு எல்லாமே இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா, அந்த கோழிகளுக்கு நம்ம தண்ணி வைப்போம் பார்த்திங்களா, அந்த தண்ணியில் போட்டு நல்லா ஒரு பெரிய நம்ம எந்த அளவுக்கு கோழிகளுக்கு தண்ணி வைக்க போகிறோமோ முன்னாடியே ஒரு பக்கெட்டில் போட்டு இதை கலக்கி